எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரத்துல கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார்ல. கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்துல நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறத நாம இந்த வாரத்துல தியானிக்க போறோம். இதுல 2 டைப் ஆஃப் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரம் நம்ம தேவைகளோட இருக்கும்போது, சில பிரச்சனை மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அது ஒரு விதமான வாக்கு தத்தம். விசுவாசத்தின் மூலமாக அந்த வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, சில வாக்கு தத்தங்களுக்கு கர்த்தர் சில ரூல்ஸ் கொடுத்திருப்பார். அதை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக அந்த வாக்கு தத்தங்களை நாம் சொந்தத்துக்கொள்வோம். முதலாவதாக நாம் விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் அதை எப்படி பெற்றுக்கொண்டார்னு பாருங்க. அவர் 75 வயசுல இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர் குழந்தையே இல்லை, 75 வயசுல அவருக்கு சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு அப்படிங்கிறாரு. நட்சத்திரங்களை அவர் பார்க்கிறார். பூமியில் உள்ள அந்த கடற்கரை மணலை பாரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நீ கவுண்ட் பண்ண முடியுமான்றார். இல்லைங்கிற இது மாதிரி உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவ்வளவு பெருக்கமா உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அந்த வாக்கு தத்தம் எப்ப நிறைவேச்சுன்னா அவருடைய 100வது வயசுல. ஆனா அது வரைக்கும் ஒரு பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். எப்படி அது நடைபெறுது அப்படின்னா, யெகோவா ஓசேனும் உருவாக்கும் கர்த்தர் பாருங்க, ஒவ்வொன்றையும் வார்த்தையினால உருவாக்குனார். இப்ப நமக்காக அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவங்களுக்காக அவர் உருவாக்கி தருகிறார். அப்படியாக ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு பாருங்க. எபிரேயர்ல 6வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறாருங்க. ஸோ இந்த ஆபிரகாம் எப்படியாக அவர் விசுவாசிச்சாருங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணி அவரை அப்படியே காப்பி பண்ணுங்க அப்படிங்க. இவ்வளவு ஒரு விசுவாசம் 25 வருஷம் பொறுமையா காத்திருந்தாரு. அதே போல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நடப்பெறும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வாக்கு தத்தத்தை நீங்க டிக்ளேர் பண்ணி விசுவாசிச்சு நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபிரேயர் நிருபத்துல கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். இது முதல் டைம். இரண்டாவது என்ன சொல்ற, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்வேன். இது யோசுவா புக்கில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 8வது வசனத்துல போட்டிருக்கோம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். சோ இந்த 9வது தான் வாக்கு தத்தம். ஆனா 8வதுல என்ன சொல்லிட்டார்? 8வது வசனத்துல ரூல்ஸ் கொடுத்துட்டார். சில நேரங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்கு தத்தமா கொடுக்கும்போது அதுக்கு ரூல்ஸ் கொடுத்திருப்பார். அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொந்தத்தை கொடுவீங்க. பிரியமானவர்களே, பைபிள்ல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சோர்ந்தே போகாதீங்க. ஒருவேளை அது கொஞ்சம் டிலே ஆகிவேனா இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்களுக்கு அது நடந்தே தீரும். அதை விசுவாசிங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அந்த வாக்குத்தத்தை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், நிச்சயம் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இருங்க. நிச்சயமாக வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தத்துக் கொள்வீர்கள். இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? அந்த விசுவாசத்தோட கூட இப்பொழுது என்னோட கூட இருந்துச்சு. எங்களையும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவரே எங்க கரத்துல இருக்கு சுவாமி. இந்த வேத புத்தகத்துல இருக்க வாக்கு தத்தங்களா எங்களுக்கு உரியதே சுவாமி. இதை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படியாக எங்களுடைய உண்மையில் இருக்க இந்த விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் கொடுத்த அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதன் மூலமாக நீர் கொடுத்த அந்த முழுமையான எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சொந்தத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக சுவாமி. நிச்சயமாய் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், அன்பின் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் சந்திக்கலாம். God bless you.